ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்ற தலைப்புல உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிற ஒரு வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதற்கு முன்பதாக நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, போன வருஷம்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணோம், வேண்டுதல் செய்தோம், ஸ்தோத்திர பலிகள் செலுத்தினோம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்காம இருக்கிறது, நாங்கள் ஜெபித்து சோர்ந்து போய்விட்டோம், ஆண்டவரிடத்துல கேட்டு கேட்டு ரொம்ப தோய்வான நிலைமைக்கு நாங்கள் போய்விட்டோம் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருக்க மாட்டார், நிச்சயமாகவே நியாயம் செய்வார் என்று சொல்லி. லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், அதை சீக்கிரத்திலே செய்கிறாராம். உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடத்துல நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள், உங்களுடைய ஜீவியத்துல, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சியில, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடம் இல்லை, இந்த வருடத்திலேயாவது நாங்க எங்களுக்கு நிரந்தரமான ஒரு இல்லத்தை நாங்க கட்ட முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க, அதற்காக ஜெபித்து இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்றாரு, அதை சீக்கிரமாய் செய்வேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, ஒருவேளை வழக்காடுகள் யாரோடு இருந்தாலும், உங்களுடைய வழக்குகள் யாரோடு தள்ளுபடி ஆய்கொண்டே போனாலும் அந்த வழக்குகளையும் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், அதை சீக்கிரத்திலே செய்ய போகிறேன் என்று. ஒருவேளை பலவீனங்கள் சுகவீனங்கள்ல இன்னும் நான் பரிபூரணம் அடையலையேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதிலையும் ஆண்டவர் சொல்றாரு, அதை சீக்கிரத்திலே நான் செய்ய போகிறேன். ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா, வேத வசனம் சொல்லுகிறது, அதே வசனத்தின்ல கீழான வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தையில, நீங்கள் மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலே விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லி. நீங்க விசுவாசத்துல பலப்பட்டு உங்களுடைய சோர்ந்து போகிற நேரத்துல எல்லாம் ஆண்டவரையே பற்றி கொண்டு நீங்க நம்பிக்கையா இருந்தீங்கன்னா நிச்சயமா அதி சீக்கிரத்திலே உங்களுக்கு அவர் நியாயம் செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கும் மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பிதாவே, இந்த நாள்ல நாங்கள் அநேக வேண்டுதலோடு ஸ்தோத்திரங்களோடு ஆண்டவரே துதிகளோடு உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம். நாட்கள் கடித்து கொண்டே வருகிறது, சோர்வுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோம், இன்னும் நாங்கள் நினைத்த காரியம் நடக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அவரிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் நீதியை செய்கிறவர், நியாயத்தை செய்கிறவர், அதை சீக்கிரத்திலே முடிய பண்ணுகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.